முகமது ரபீக், உதவி பேராசிரியர், ஆலி முகமது சாலி பொறியியல் கல்லூரி. என் அன்பிற்கினிய +2 மாணவர்களை, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பதற்காக அகில இந்திய நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் என்பதால் அகில இந்திய நுழைவுத் தேர்வை பற்றி உங்களுக்கு எடுத்துக்கூற வந்துள்ளேன். அதாவது இந்தியாவில் மொத்தம் 462 மெடிக்கல் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் 63,535 மெடிக்கல் சீட்டுகள் இருக்கிறது. இந்த சீட்டில் 15% சீட்டுகள் ஆல் இந்தியா கோட்டா மூலியமாக, அதாவது ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலியமாக மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி கவுன்சிலிங் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் டெஸ்ட், அதுக்கப்புறம் எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சி போன்ற நுழைவுத் தேர்வுகள் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களில் நுழைவுத் தேர்வுகள் மூலியமாகவும் அல்லது கவுன்சிலிங் மூலியமாக கட் ஆஃப் மதிப்பெண்களை வைத்து எம்பிபிஎஸ் சீட் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு முதல் மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பதற்கு 3 நுழைவுத் தேர்வுகளில் ஏதேனும் ஒரு நுழைவுத் தேர்வுகளை எழுதினால் மட்டுமே படிக்க முடியும் என்பதால் மாணவர்கள் அதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இதில் 3 நுழைவுத் தேர்வுகளில் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த 3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினாதான் மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க முடியும். தமிழகத்தில் மொத்தம் 47 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் 24 அரசு கல்லூரிகளும் 23 தனியார் கல்லூரிகளும் உள்ளன. இந்த கல்லூரிகளில் மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பதற்கு அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வை கட்டாயமாக எழுத வேண்டும். அதாவது அரசு கல்லூரிகளில் படித்தாலும் தனியார் கல்லூரிகளில் படித்தானாலும் மைனாரிட்டி கல்லூரிகளில் வேலூர் சிஎம்சி போன்ற மைனாரிட்டி கல்லூரிகளில் படித்தானாலும் நீட் என்று சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும். இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று சொல்வார்கள். இதற்கு முன்னால் இருந்த ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நுழைவுத் தேர்வைத்தான் இப்போது நாம் நீட் என்று சொல்கின்றோம். இந்த நீட் நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் குறைந்தது பொது பிரிவை சார்ந்தவர்கள் 50% மதிப்பெண்களும், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 45%, ரிசர்வ் கேட்டகரியான எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் 40% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் ஆக முடியும். இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு மாணவர்கள் குறைந்தது 17 வயது முதல் 25 வயது வரை பொது பிரிவினருக்கும் 30 வயது வரை ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கவர்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த நீட் தேர்வில் மாணவர்களுக்கு இயற்பியல் இருந்து 45 வினாக்களும், கெமிஸ்ட்ரியில் இருந்து 45 வினாக்களும், பாட்டனியில் இருந்து 45 வினாக்களும், ஜுவாலஜியில் இருந்து 45 வினாக்களும் ஆக 180 வினாக்கள் கேட்கப்படும். இந்த தேர்வை மாணவர்கள் ஆஃப்லைன் என்று சொல்லக்கூடிய, அதாவது 3 மணி நேரம் பேப்பரில் எழுத வேண்டி இருக்கும். மாணவர்கள் கொஸ்டின் பேப்பரில் எழுதணும். மாணவர்களுக்கு 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எம்சிக்யூ என்று சொல்வார்கள். நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 180 வினாக்கள் எம்சிக்யூ என்று சொல்வார்கள். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 4 விடைகள் கொடுத்து அதிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் எழுத வேண்டும். இதில் இயற்பியலில் 45 வினாக்களும், வேதியியலில் 45 வினாக்களும், விலங்கியலில் 45 வினாக்களிலும், அதுக்கடுத்ததாக தாவரவியலில் இருந்து 45 வினாக்களிலும் கேட்கப்படும். இந்த 180 வினாக்களில் ஒரு வினாவிற்கு சரியாக எழுதியிருந்தால் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஆக 720 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். இதில் 50% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். மொத்தம் உள்ள 180 வினாக்களில் ஒரு வினாவிற்கு 4 மதிப்பெண்கள் அளிக்கப்படும். ஆக 720 மதிப்பெண்கள்
மொத்தமாக மாணவர்கள் எழுதுகிறார்கள். இதில் தவறாக எழுதும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அடுத்ததாக இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? மாணவர்கள் +1 +2 பாடங்களை படிக்க வேண்டும். இயற்பியல், வேதியியல், உயிரியல் அதாவது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடத்தில் இருந்து பாடங்களை தெளிவாக புரிந்து படிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த நுழைவுத் தேர்வை நடத்துவது CBSE நடத்துகிறார்கள். இந்த நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்கள் NCERT என்று சொல்லக்கூடிய அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்பவர்கள்தான் இதற்கான தேர்வுக்கான கொஸ்டின்களை எடுப்பதால் மாணவர்கள் NCERT சிலபஸை படிக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்கள் இயற்பியல் படிக்கும்போது இயற்பியலில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் இயற்பியலுடைய ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் பண்ண தெரிந்து கொள்ளணும். வேதியியலில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸும், அதுக்கு அடுத்ததாக பயாலஜியில் இருக்கக்கூடிய பயாலஜியுடைய ஸ்ட்ரக்சர்ஸை மாணவர்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு பொது பிரிவினர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 45% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக ரிசர்வ் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய SC, ST, OBC மாணவர்கள் 40% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கட்டணங்கள் பொது பிரிவினர் 1000 ரூபாயும், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் ரிசர்வ் கேட்டகரியை சேர்ந்தவர்கள் 550 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் CBSE உடைய வெப்சைட்டில் சென்று மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். CBSE உடைய வெப்சைட் www.cbseneet.gov.in.